திருப்பூரில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 8 செல்போன்கள், 16 சிம் கார்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த பங்களாதேஷ் நாட்டினர் திருப்பூரில் சிக்கியது எப்படி? திருப்பூரில் இருந்து கொண்டு பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சிலர் கருத்து பதிவிடுவதை மத்திய உளவு பிரிவு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்ததால் டெல்லி கியூ பிரான்ச் போலீசார் திருப்பூர் வந்து விசாரணையும் நடத்தினர். திருப்பூர் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை உதவியுடன் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. அவ்வாறு போலீசார் நடத்திய விசாரணையில் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் 2 பல்லடத்தில் 3 பேர், திருமுருகன்பூண்டி பகுதியில் 1 என 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த 6 பேரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்ல, வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட மிஜானூர் ரஹ்மான், முகமது ஷாபாட், உமர், முகமது லிடான், முகமது ஷாஹித், முகமது உஜ்ஜல் ஆகியோரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இவர்கள் 6 பேரும் திருப்பூரில் பதுங்கி பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்ததும் தெரிய வந்துள்ளது. கைதானவர்களிடமிருந்து 8 செல்போன்கள் மற்றும் 16 சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். மேலும் இவர்கள் அனைவரும் போலி ஆதார் கார்டுகள் பயன்படுத்தி வந்ததும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இவர்களுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் என்ன தொடர்பு என்று டெல்லி கியூ பிரான்ச் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் திருப்பூரில் பதுங்கியிருந்து கொண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது.